இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று எல்லாத்தையும் நான் தான் கால் பண்ணி கரெக்டாக ஷார்ப்பாக 2 o'clock வந்துருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அவங்களும் எல்லாம் ஷார்ப்பாக 2 o'clock வந்துட்டாங்க. வந்துட்டு கால் பண்ணுறாங்க எங்கடா இருக்கேன்ட்டு. சாரி கைஸ், நான் வந்து அலாரம் வைக்க மறந்துட்டேன். இப்போ போனேன், நீ கழுவி ஊற்ற போகிறானுங்க. அதனால் ஒரு 1/2 hour டிலேவாக நான் போயிட்டுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு 2 பேர் வந்து இங்கே திருச்செங்கோடுன்னு சொல்லுவாங்க, அங்கே நிற்கிறோம் நாங்கள். மீதி இன்னொரு ஃப்ரெண்டு இங்கே பக்கத்தில் பேக்கில் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னான். இப்போ போனோன்னே தான் தெரியும் கைஸ் அவன் என்னை எப்படி கழுவி ஊற்றுறான்னு பார்ப்போம். போகும்போதே சகுனம் சரியில்லை, பூனை குறுக்கால போகுது. கொஞ்சம் இந்த ட்ரிப்பு பார்த்து கொஞ்சம் சேஃபாக போகணும். எனக்கு ஸ்டார்டிங்கே பூனை குறுக்கால போகுது. அப்படி இல்லை, எனக்கு இது மேலே நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் பெரியவங்க சொல்லுவாங்க. எங்கே ஆளை காணோம், இங்கே தான் வெயிட் பண்ணுறேன்னா. ஐயோ வரலையோ. ஐயோ முறைக்கிறாங்க கைஸ். மறந்துட்டேன்டா, அலாரம் வைக்க மறந்துட்டேன்டா. டீ குடிக்கலான்னு போனையா? டக்குன்னு இது அவர்றா ஹெல்மெட்டை. என்னடா ஏஜிவி இப்படி வச்சிருக்க பைத்தியம். தம்பி விளாகல் இருக்கேன்ப்பா, கொஞ்சம் டீசெண்டாக பேசு. கைஸ் இவன் தான் என்னை அவமானப்படுத்தினது. இவனை விட்டுறாதீங்க, கமெண்ட்ஸ் கழுவி விற்றுங்க. போய் போட்டு வந்துடலாமா? டேங்க் ஃபில் பண்ணிடணும். கைஸ் இந்த மாதிரி ஆப்போசிட்டில் வராங்கன்னா, ஆக்சுவலாக ரோடு பார்த்தீங்கன்னா டைவர்ட் பண்ணி விட்டாங்க. இந்த மாதிரி ஆப்போசிட்டில் வரும்போது நம்ம ஹை பீம் போட்டிருந்தா அதை லோ பீம் மாற்றி விட்ருங்க. கைஸ் நான் இன்றைக்கி எங்கே போகிறேன்னு சொல்லவே இல்லை பாருங்க உங்ககிட்ட. இன்றைக்கி எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா காட்ஸ் ஓன் கண்ட்ரியான கேரளாவுக்கு தான் இன்றைக்கி போக போகிறோம். கேரளாவில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மூணார் போக போகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி கன்னியாகுமரி போகலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தோம். லாஸ்ட் டைமில் பல நிகழ்வுக்கு அப்புறம் நாங்கள் ட்ரிப்பை வந்து மாற்றிட்டோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேரளா போக போகிறோம். வந்து 2 days வந்து ஃபஸ்ட் டே வந்து இன்றைக்கி வாகமான் போக போகிறோம். நெக்ஸ்ட் டே நாளைக்கு வந்து மூணார் வாகமான். இன்றைக்கி எப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மூணார் தான் போக போகிறோம். மூணார் போயிட்டு நெக்ஸ்ட்டு நாளைக்கு வந்து வாகமான் போகலான் இருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு, இங்கேருந்து பரமத்தி வேலூர், அங்கேருந்து கரூர், அப்புறம் திண்டுக்கல், தேனி, அங்கேருந்து மூணார். இதுதான் ஆக்சுவல் ரூட் இன்றைக்கி நம்ம போகிறது. ஓகே கேஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஏர்லியாக கிளம்பிட்டோம். அதனால் ரொம்ப இருட்டாக தான் இருக்கும். ஓரளவுக்கு வெளிச்சம், ஐ மீன் வெடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நான் உங்களுக்கு வந்து வ்ளாக் பண்ணுறேன் கேஸ். ஏன்னா அந்தளவுக்கு எதுவும் இல்லை. ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 3:20 ஆச்சு. இன்னும் கரூருக்கு பார்த்தீங்கன்னா 56 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ இங்கே நம்ம திருச்செங்கோட்டிலேருந்து நம்ம கிளம்பிட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் போயிட்டுருக்கோம். 3 வந்து R15, நான் வந்து டாமினாவில் போயிட்டுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து திண்டுக்கல்லில் வெயிட் பண்ணுறேன்னா, இனிமேல் பரமத்தி வேலூர் போய் நம்ம கால் பண்ணோம்னா அவங்க கரெக்டாக இருக்கும்.
கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா திண்டுக்கலுக்கு இன்னும் 75 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ தான் நாங்கள் டீ பிரேக் எடுத்தோம். டீ பிரேக் எடுத்துகிட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:46 ஆச்சு. இன்னும் திண்டுக்கலுக்கு 74 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவரில் நாங்கள் ரீச் ஆயிடுவோம். என் ஃப்ரெண்ட் அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் அங்கேயும் வந்துட்டான். அது இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வழக்கம் போல் லேட்டாக வந்துட்டோம். எங்களோட ஒருத்தன் லேட்டாக வந்திருக்கான், ஜீவா. அவனுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் அவனுக்கு 30 கிலோமீட்டர் இருக்குது திண்டுக்கலுக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டும் இன்றைக்கி நல்லா இருக்குது. சன்ரைஸ் ஆகிடுச்சு, உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். பார்த்தீங்கன்னாவே இவனே ஒரு மணி நேரம் லேட்டாக தான் வந்தான். நான் அலாரக்க மாதிரி கைஸ், அதை வந்து நீங்கள் கணக்கில் எடுத்துக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன பைக் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்படியே காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாமி, அப்புறமேட்டு ஒரு R15M 2 V3 இருக்குது. இவங்க தான் அந்த ஓனர்ஸ். ஹாய் கைஸ், நான் தான் ப்ரௌட் ஓனர்ஸ். போலாம் ப்ரோ. நீங்கள் போங்க நீங்கள் போங்க ஃபர்ஸ்ட். போடா. இது என்ன டொர்னடோ சீரியஸா ப்ரோ? ஐயோ ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கு. ஆனா இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கு, ஆனா அதை எடுத்தனான்னு தெரியல. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு ஜீவா வந்துட்டான். இங்கே கரெக்டாக திண்டுக்கல் இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா இது மூணாருக்கு 165 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். எப்படியும் ஒரு 11 o'clock போயிடும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். கைஸ் ஆக்சுவலாக நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் தேனிக்கு வந்து இன்னும் 64 கிலோமீட்டர் இருக்குது. கிளைமேட்னா இதாங்க கைஸ் கிளைமேட்டு. இன்னும் யாராவது இந்த தேனி இந்த சைட்லாம் வர மாதிரி இருந்தாங்க, இதுதான் கரெக்டான கிளைமேட்டு. நீங்கள் கண்டிப்பாக வரலாம். கிளைமேட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. காலையில் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆக போகுது. இருந்தாலும் அவ்வளோ குளிருது. ஆனால் நாங்கள் அங்கே எங்கன்னா அந்த கரூர் அங்கே வரப்போலாம் இந்த அளவுக்கு கிளைமேட் சேஞ்சுன்னு தெரியல. ஆனால் இந்த கரெக்டாக இந்த தேனி போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் அப்படியே டிராஸ்டிக்காக ட்ராப் ஆகுது. செம்ம சில்லுன்னு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இங்கே வரலாம். இந்த தேனி, மூணாறு, வாகமான், இந்த கம்பம், அப்புறமேட்டு இந்த டைம் வர்றது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல கிளைமேட் தான். என்ன உங்களுக்கு வந்து ரெயின் பிடிக்கணும்னா கண்டிப்பாக இந்த டைம் வரலாம். ஏன்னா இந்த ட்ரிப்புக்கு வந்து நாங்கள் வச்சுருக்க பேரே பார்த்திங்கன்னா மான்சூன் ரைடுன்னு தான் வச்சுருக்கோம். அதனால் எல்லாத்துக்கும் நீங்கள் வர மாதிரி இருந்தால் மறக்காமல் ரைடிங் ஜாக்கெட்டு, ரெயின் லைனர், மெயினாக ரெயின் லைனர் எல்லாம் வந்து ப்ரிகாஷனாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா எப்போ வேணால் மழை பெய்யலாம். ஏன்னா அப்படி தான் இருக்குது, டக்குன்னு மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. இப்போ ஒரு 100 மீட்டரில் மழை பெய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 கிலோமீட்டர் போனீங்கன்னா அந்த சைடு மழை பெய்யறதில்ல. எப்படின்னா கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஆனால் கிளைமேட்னா இதான் கிளைமேட்டு. நான் இதுக்கு முன்னாடி நான் மூணார் வந்திருக்கேன், ஆனால் இந்த மாதிரி கிளைமேட் அப்போ இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட் சூப்பராக இருக்குது. கைஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பாருங்கள். ஏன்னா நம்ம சேனல் பார்க்குறீங்க முக்கால்வாசி பேர் நான் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கே இப்போ வந்து யூடியூப் ஒழுங்காக நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணுறத மாட்டிக்கிறாங்க ரெக்கமெண்டேஷனில். அதனால் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிளம்புறப்ப செம மழை பிடிச்சிக்கிச்சு. என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரியே. கொஞ்ச நேரத்தில் வண்டி பயம் கட்டி விட்டுருச்சு ஸ்டார்ட் ஆகாமல். ஜீவா போலாம். ஐயோ கைஸ் வானவில் நல்லா இருக்குது. சாப்பிட்டு அதுக்கப்புறம் கன்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ சாப்பிட வந்திருக்கோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சுபம் ஹோட்டல். ஓகே, நமக்கும் பசி, சாப்பிட்டு கன்டினியூ பண்ணுவோம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இட்லி ஆர்டர் போட்டேன். ஆனால் இங்கே சட்னி பார்த்தீங்களா, இண்டிபெண்டன்ஸ் டே கலர் மாதிரி ஃப்ளாகோட 3 கலர் வச்சு. இண்டிபெண்டன்ஸ் டே கலரா? கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மூணார் வந்துட்டோம். இப்போ வந்து கரெக்டாக 6th ஏர்பின் பெண்டில் இருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9:45 ஆச்சு. இன்றைக்கி வந்து கிளைமேட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. உங்களுக்கு பின்னாடி கோப்ரோ வியூவில் தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே நான் உங்களுக்கு வந்து மோட்டோ வளர்ந்து காட்டுறேன். நான் வந்து நடுவில் சினிமேட்டிக் ஷாட்ஸ் வந்து நிறையா போடுறேன். அப்படியே நீங்கள் பாருங்கள்.